ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஸ்நாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்க. இன்றைய தினம் 747வது நாமாவளியாக ஓம் லோகேஷாய நமஹ. முருகப்பெருமான இந்த உலகத்திற்கெல்லாம் ஈஸ்வரனாக இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. இறைவன் உலகத்துக்கு ஒரே தலைவராக பார்த்தோம். இந்த உலகங்களுக்கெல்லாம் ஈசனாக, அதாவது அதிபதியாக, அந்த காக்கும் சக்தியாக இருக்கார் அப்படின்ற அர்த்தங்களெல்லாம் கொடுக்கக்கூடியது. இந்த உலகங்கள் அனைத்தும் இறைவனுடைய படைப்பு. அப்போ ஏற்பட்ட அந்த இறைவன் எத்தனையோ புவனங்களை எல்லாம் படைக்கிறார். அதில் ஒவ்வொரு விதமான காரண காரியத்திற்காக இந்த உயிர்களை படைத்து அந்த உயிர்களுக்கு உயர்கதி அடையும் பொருட்டு ஒவ்வொரு பிறப்பை கொடுக்குறார். இப்படி நிறைய கருணையால் அந்த உயிர்களுக்கு இறைவன் உதவி பண்ணுறார். என்ன உதவி அப்படின்னா, பிறப்பை கொடுத்து இந்த பிரபஞ்சத்தில் தேவையான தனு கரண புவன போகத்தை எல்லாம் கொடுக்கறதால இறைவன் அந்த ஒவ்வொரு உயிருக்கும் தலைவனாக இருந்து ஒரு வழிகாட்டியாக, குருவாக இருக்கார். இப்படியெல்லாம் பார்த்தோம். அப்போ ஏற்பட்ட அந்த உலகம் 14 உலகம்ன்றது பொதுவானது. அப்படி அந்த 14 உலகத்தையும் முருகப்பெருமான் அனுக்கிரகம் பண்ணுறார். அதுக்கு அதிபதியாக இருக்கார். கந்தர் அலங்காரத்தில் அதை அழகாக வர்ணிப்பார். மண்கமழ் உந்தி திருமால் வலம்புரி ஓசை அந்த விண்கமழ் சோலையும் வாவியும் கேட்டது. வேலெடுத்து தின்கிரி சிந்த விளையாடும் பிள்ளை திருவரையர் கிங்கினி ஓசை 14 உலகமும் கேட்டதுவே அப்படின்வார். மண்கமழ் உந்தி திருமால்ன்றவர் மகாவிஷ்ணு. அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அவருடைய அந்த வலம்புரி சங்குனுடைய ஓசை எங்கே கேட்குது அப்படின்னா, இந்த விண்ணுலகம் இதெல்லாம் கேட்குது. ஆனால் இந்த வேலை எடுத்து அந்த வேலாயுதன் இடுப்பில் கட்டின்னு இருக்கார் இல்லையா, அந்த இடையில் இருக்கக்கூடிய அந்த கிங்கினி நாத ஓசை அது எங்கே கேட்குதுன்னா 14 உலகம் கேட்டுது அப்படின்றார். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஏதாவது மகாவிஷ்ணுவுக்கும் அவருக்கும் ஏதாவது உபமானம் பண்ணுறாரா, இல்லை 2 பேருக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்கிறாரான்னா கிடையாது. இவரையும் புகழ்ந்து அவருடைய மருமானையும் புகழறார். அவருடைய மருமானாக இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானுடைய அந்த இடுப்பில் கட்டியிருக்க அந்த சதங்கை, அந்த ஓசை என்ன பண்ணுதுன்னா 14 உலகத்துக்கும் அந்த சப்தம் கேட்குதுன்னா அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அந்த 14 உலகத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் எல்லாம் உய்யும் பொருட்டு உதவி பண்ணக்கூடியது அந்த ஓசை. அதனால தான் இறைவனுடைய சதங்கை ஓசை, இடுப்பில் கட்டியிருக்க அந்த கிங்கினி ஓசை, இது எல்லாமே ஒவ்வொரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியது. எப்படி வேத ஓசைக்கு ஒரு ஆற்றல் இருக்கோ, அது மாதிரி இறைவனுடைய ஆபரணங்கள்லேருந்து வரக்கூடிய ஓசைப்பட்டு இந்த உலகத்தில் நல்ல சக்திகள் எல்லாம் மேம்படும், அசுர சக்திகள் எல்லாம் குறையும். அதனால தான் கோவிலில் பூஜைக்கு முன்னாடி கண்டா பூஜை முதல்ல மணி அடிப்பா. அப்போ அந்த மணி சத்தம் கேட்டால் துர்சக்திகள் போய்ட்டு நல்ல சக்திகள் வரும்னு அர்த்தம். அப்படி இறைவனுடைய அந்த இடுப்பில் கட்டியிருக்க அந்த திருவரை கிங்கினி ஓசை பிரணவம் மாதிரி, அந்த தாரக மந்திரம் மாதிரி எல்லா உயிர்களுக்கும் அனுக்கிரகம் பண்ணுன்றார். அப்படி அந்த 14 உலகத்தையும் காக்கும் தெய்வமாக, 14 உலகத்துக்கும் ஈசனாக இருக்கார். அதனால தான் இந்த இடத்துல உலகத்திற்கெல்லாம் ஈஸ்வரனாக இருப்பவராக வர்ணிக்கிறது. ஓம் லோகேஷாய நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.